பகுதி மற்றும் கலைக்கழக செயலாளர் நிர்வாகிகளே, சார்பு அமைப்பினுடைய நிர்வாகிகளே, மேடையில் இருக்கின்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தினை குறித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராகவும் 16 ஆண்டு காலம் தமிழகத்துடைய முதலமைச்சராகவும் ஒப்பாறு மிக்காத நிலையிலே சிறப்பான ஆட்சி செய்து வந்த இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய 76வது ஆண்டு பிறந்த நாள் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதயம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு இந்த கட்சி என்ன ஆக இருக்கிறது, இந்த கட்சி இதோடு முடிவுக்கு வந்துவிட்டது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்காலம் இல்லை என்றெல்லாம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் கட்சியில் கூறினார்கள். அவரோடு மட்டும் நின்றுவிடவில்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த முன்னணி சில தலைவர்கள் கூட இந்த கட்சியுடைய எதிர்காலத்தை பற்றி கேள்வி எழுப்பி எப்படியாவது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த கட்சியுடைய தலைமைக்கு வரக்கூடாது என்று முயற்சி செய்தார்கள். ஆனால் லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய இதயங்களிலே இருக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை தலைமையேற்று நான் புரட்சித் தலைவருக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து கொண்டேன், புரட்சித் தலைவருக்காக அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்காக என்னையே நான் அர்ப்பணித்துக் கொண்டேன் என்று சொல்லி இந்த கட்சிக்கு தலைமையேற்றார்கள். அப்படி இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமையேற்கவில்லை என்று சொன்னால் இந்த திராவிட இயக்கத்துடைய பரிணாம வளர்ச்சி என்று சொல்கிறோமே, அந்த பரிணாம வளர்ச்சியில் இந்த இயக்கத்தினுடைய 3வது 4வது தலைமைக்கு தலைமையேற்கின்ற தலைவர் இல்லாமல் இயக்கம் பாடுபட்டு போயிருக்கும். ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு சோதனைகளையும் இந்த கட்சிக்கு தலைமையேற்றார்கள். தலைமையேற்ற பின்பு இந்த கட்சிக்கு தலைமையேற்ற புரட்சித் தலைவியை எப்படியாவது அரசியலுக்கு வெளியேற்ற வேண்டும் என்று அன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஆர்.எம். வீரப்பன் போன்ற அந்த சில முன்னணி தலைவர்கள் மரியாதைக்குரிய அந்நியா புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் ஜானகி அம்மையாரை இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்று முதலமைச்சர் பொறுப்பிலையும் உட்கார வைத்தார்கள். அப்படி முதலமைச்சர் பொறுப்பிலையும் உட்கார வைத்து கட்சி 2ஆக நுழைந்தது. ஏன் என்று சொன்னால் அன்னி ஜானகி அம்மையார் அவர்கள் விருப்பப்பட்டு முதலமைச்சர் பொறுப்பேற்கவில்லை, மாறாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த கட்சியை கைப்பற்றிவிடக் கூடாது என்பதற்காக ஆர்.எம். வீரப்பன் போன்றவர்கள் முயற்சி செய்து ஜானகி அம்மையாரை முதலமைச்சராக அமர்த்தினார்கள். ஆனால் அப்படி அமர்த்திய பொழுதே அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 2ஆக பிரிந்தார்கள். புரட்சித் தலைவி அம்மா இடத்தில் ஒரு பக்கமும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜானகி அம்மையாரிடத்தில் இருந்த காரணத்தினால் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திலே தோல்வியடைந்த காரணத்தினால் ஆட்சி கவிழ்ந்தது. ஆட்சி கவிழ்ந்தவுடன் உடனடியாக தேர்தல் வருகிறது. தேர்தல் வந்தபொழுது நம்முடைய இரட்டை சின்னம் முடக்கப்படுகிறது. அப்படி முடக்கப்பட்ட பொழுது ஆர்.எம். வீரப்பன் ஜானகி அம்மையாரை முன்னிறுத்தி அன்று கட்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற சிவாஜி கணேசனை கூட்டு வைத்துக் கொண்டு அவர் ஒரு பக்கம் இருக்கிறார். லட்சக்கணக்கான தொண்டர்களை மட்டும் நம்பி இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறுபக்கம் இருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் கட்சியை முடக்குகிறது. அப்படி கட்சியை முடக்கிய பொழுது புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு சேவை சின்னமும் ஜானகி அம்மையாருக்கு இரட்டைப்பால் சின்னமும் வழங்கப்படுகிறது. தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலில் ஜானகி அம்மையார் தலைமையில் இருந்த அந்த இரட்டைப்பால் சின்னத்தில் என்ற அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழக்கிறார்கள். ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்ற வேட்பாளர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அதில் ஒருவர் தான் இன்று நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக போட்டுவதற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
சேலத்திலே வெற்றி செய்து சேலத்திலே வெற்றி பெறுகிறார். அப்படி வெற்றி பெற்ற பின்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் தன் கணவர் உருவாக்கிய இயக்கம், தன்னுடைய கணவர் உருவாக்கிய இயக்கத்தை தன்னை வைத்துக் கொண்டு இந்த கட்சியை அழிக்க சில கண்காணிகள் முயற்சி செய்கிறார்கள் என்பதை ஜானகி அம்மாள் உணர்கிறார்கள். அப்படி உணர்ந்த உடனேயே புரட்சித் தலைவர் அம்மானத்தில் வருகிறார். மக்கள் தொண்டர்கள் முன்பக்கம் இருக்கிறார்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் முன்பக்கம் இருக்கிறார்கள். நான் சில கையவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு நான் இங்கே முதலமைச்சர் பெற்றுக் வந்து விட்டேன். தயவு செய்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை புகழை காக்க வேண்டும். புரட்சித் தலைவர் உருவாக்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமையேற்றி நடத்த வேண்டும் என்று ஜானகி அம்மையார் தன்னுடைய ராஜாவை புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு எடுத்துக் கொடுத்துவிட்டு உண்மையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி தான் என்று சொல்லிவிட்டு ஒதுங்கிவிடுகிறார்கள். அப்படி புரட்சித் தலைவி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றவுடன் இரண்டுபட்ட இயக்கம் ஒன்று சேர்கிறது. அப்படி ஒன்று சேர்கின்ற பொழுது அதற்கு தூண்டுகோலாக இருந்த ஆர்.எம். வீரப்பிள்ளை கூட புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பெருந்தன்மையோடு அரவணைத்து, நீங்களும் வாருங்கள், உங்களுக்கு இணை பொதுச் செயலாளர் கொடுக்கிறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கத்தை நாம் வழிநடத்த வேண்டும், முன்னெடுத்த வேண்டும். தீய சக்தியான கருணாநிதி இந்த தமிழகத்தை ஆண்டுவிடக்கூடாது என்பதற்காக எதிரிகளையும் அரவணைத்து, ஜோடிகளையும் அரவணைத்து புரட்சித் தலைவருடைய உண்மையான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னின்று நடத்தியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அப்படி நடத்தி 91 தேர்தலை சந்திக்கிறார்கள். தேர்தலை சந்தித்த பொழுது யாரும் எதிர்பார்க்காத உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எம்ஜிஆராகவே பார்த்து லட்சக்கணக்கான வாக்குகளை அளித்து 91 மீண்டும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமர்கிறார். அப்படி ஆட்சி பொறுப்பை அமர்ந்து 29 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாளராகவும் 16 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக விளங்க செய்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவருக்கு நாம் இன்று விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி விழா எடுத்துக் கொண்டிருக்கின்ற தலைவியை பற்றி சட்டமன்றத்திலே நிதிநிலை அறிக்கையிலே அவர்கள் வரலாறு சொல்லுகிறார்கள். அந்த நிதிநிலை அறிக்கை சமர்ப்பித்த நிதியமைச்சர் மாண்புமிகு தென்னரசு அவர்கள், தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழகத்தினுடைய ஆட்சி வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு தலைவர்களும் இந்த சமூகத்திற்கும் இந்த தமிழகத்திற்கும் என்ன சாதனை செய்தார்கள் என்றால் சொன்னார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை சொல்கின்ற போது சத்துருவை என்று சொன்னார்கள். புரட்சித் தலைவி அம்மாவுடைய பெயரை சொல்லாமல் ஆதி திராவிட மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார் என்று சொன்னார்கள். புரட்சித் தலைவி அம்மாவுடைய திருப்பெயரே சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள். அதோடு இந்த நிதிநிலை அறிக்கையிலே முதலமைச்சர் திரு ஸ்டாலினுடைய கனவு திட்டமான திட்டத்தை அவர் சொல்லுகிறார். இங்கே ஏன் படிக்கிறேன், படித்து கருத்து கொள்கிறேன். அதை சொல்லுகிறார். அறநெறி முதற்றே அரசின் பற்றம் என செயல்பட்டு வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசுக்கென ஒரு மாபெரும் தமிழ் கனவு உண்டு. வானவில்லின் மன்னங்களை போன்று 7 முதன்மையான நோக்கங்களை அடிப்படையாக கொண்ட தமிழ் கனவு அது. 1 சமூக நீதி, 2 கடைக்கோடி தமிழர் நலன், 3 உலகை வெல்லும் இளைய தமிழகம், 4 அறிவுசார் பொருளாதாரம், 5 மகளிர் நலன் காக்கும் சமத்துவ பாதை, 6 தமிழொலி பயணம், 7 தமிழும் தமிழர் பண்பாடும். இந்த 7 இலக்குகளை முன்வைத்து இந்த வரவு செலவு திட்டத்தை அமையப்பட்டிருக்கிறது என்று நிதி அமைச்சர் கூறுகிறார். நான் இந்த மேடையிலே அவர்களுக்கு முதலமைச்சராகட்டும் அல்லது நிதியமைச்சராகட்டும் அல்லது இந்த மாவட்ட அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சீனியர் மினிஸ்டர், அவர் தான் 2வது இடத்தில் இருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அவருக்கு நான் தெரிவிக்கின்றேன். முடிந்தால் அடுத்த மேடையில் நீங்களோ உங்களுடைய தலைவரோ இதற்கு பதில் சொல்லுங்கள். அந்த 7 கனவு திட்டத்தில் முதல் சமூக நீதி. அவர் சொல்லுவது
சமூக நீதி. அந்த சமூக நீதிக்கு, அந்த சமூக நீதியை இந்த சமூகத்திற்கு அடையாளம் காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஏனென்று சொன்னால் 1991 ஆட்சி பொறுப்பேற்கிறார். அப்படி ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பெண் குழந்தை பிறந்தால் எதிர்காலத்தில் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாமல் திருமணம் செய்து கொடுக்க முடியாது என்ற நிலை இருந்த காரணத்தினால் நீண்ட காலமாக பெண் குழந்தைகளை சிசுவிலே கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டங்களில் பெண் குழந்தை பிறந்தால் கள்ளிப்பாளையத்துக்கு குழந்தையை சாகடித்து விடுவார்கள். அது நிறைய மாவட்டங்களில் குறையோடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. இதற்கு முன்பு திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு அந்த சிந்தனை வரவில்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிந்த உடனேயே பெற்ற பெண் பிள்ளையை நீங்கள் பாதுகாக்கப்பட முடியவில்லை என்று சொன்னால், நான் அந்த குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிறேன். அந்த தாயாக இருக்கிற ஒரு திட்டத்தை தான் தொட்டில் குழந்தை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். இது சமூக நீதி இல்லையா? ஒரு பெண் பிள்ளை பிறந்த காலத்திலேயே இந்த சமூகத்திற்கு தேவையில்லாத ஒரு பொருள் என்று சாகடிக்கின்ற ஒரு அவலங்களை இருந்ததை மாற்றி அந்த குழந்தையை நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த தொட்டில் குழந்தை திட்டத்தின் வாயிலாக நூற்றுக்கணக்கான பெண் பிள்ளைகள் வந்தது தொட்டிலே போட்டுவிட்டு சென்றார்கள். அந்த குழந்தைகளுக்கு கல்வி அறிவு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் எதிர்கால வாழ்க்கைக்காக அந்த குழந்தைகளுக்கு டெபாசிட் பணம் செய்து 25 வயதானவர்களே அந்த டெபாசிட்டை பெற்றுக்கொண்டு திருமணம் செய்யக்கூடிய நிலையிலே அந்த அளவிற்கு அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்த சமூக நீதி தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஒன்று, நான் திரு ஸ்டாலின் இடத்திலேயும் திரு துரைமுருகன் இடத்திலும் பட்டியலிட்டேன். முடிந்தால் சமூக நீதிக்கு யார் சொந்தக்காரர் என்பதை நீங்கள் இங்கே தெரிவிக்க வேண்டும். இரண்டாவது, கல்வி இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு கொள்கையில் மத்திய அரசு வேறு விதமாக இருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே இடஒதுக்கீடு கொள்கை 50 விழுக்காடு என்று வைத்தார். 50 விழுக்காடு என்று சொன்னால் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்படுகிறவர்கள் அவர்களுக்கு என்று ஒதுக்கப்படுகின்ற அந்த இடஒதுக்கீடு கொள்கை 50 என்று நிர்ணயம் செய்தார். ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு அது போதாது. ஏனென்று சொன்னால் பாதிக்கப்பட்ட சமூகம் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் கணக்கெடுக்கின்ற பொழுது அந்த பாதிக்கப்பட்ட சமூகம் அதிகமாக இருக்கிறது இல்லையா? இன்று உங்களோடு இருக்கிறாரே திராவிட கழக தலைவர் திரு கி. வீரமணி அவர்கள், அவர் இந்த 69 விழுக்காடுகளை 9ஆம் ஆண்டிலே சொன்னவர் பதிவு செய்த உடனேயே அவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடத்தில் ஜெயித்து ஒரு விழா எடுத்து ஒரு பட்டம் கொடுக்கிறார். என்ன என்று சொன்னால் சமூக நீதி காத்த வீராங்கனை. சமூக நீதி காத்த வீராங்கனை சொன்னது யார்? அதிமுக சொல்ல திராவிட இயக்கத்தினுடைய தந்தை பெரியாருக்கு அடுத்தடுத்து நீண்ட காலமாக திராவிட இயக்கத்தினுடைய செய்த பொதுச் செயலாளர் இருக்கின்ற திரு கி. வீரமணி அவர்கள் புரட்சி தலைவியை மேடையில் அமர்த்துக் கொண்டு சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பட்டம் வழங்கியவர் யார்? சமூக நீதி காவலர். அதோடு மட்டுமல்ல, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெற்ற பிள்ளைக்கு தந்தைதான் பெயர் சூட்ட வேண்டும், தந்தையுடைய இன்சில் தான் முன்னால் போட வேண்டும். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெற்ற தாய், 10 மாதம் சுமந்து பெற்ற தாய், சிரமப்பட்டு பெற்றெடுக்கின்ற தாய், தந்தை உரிமை கொள்வதை போலவே சட்ட ரீதியாக தாயுடைய பெயருடைய முதல் இன்சில் பெயரை போட்டுக் கொள்ளலாம் என்று சட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இது சமூக நீதி இல்லையா? நான் கேட்கிறேன். அதே போல பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், பல்வேறு தரப்பட்ட மாணவர்கள், ஏழை மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சீர்படுடைய குழந்தைகள் படிக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்டத்தை கொடுத்தார். லட்சக்கணக்கான மாணவர்கள் பள்ளிக்கு வந்தார்கள். அந்த பள்ளிக்கு வருகின்ற மாணவர்களுக்கு
சரியான சீருடை கொடுப்பதில்லை. கிழித்த சட்டையும் அழுத்த சட்டையும் போட்டுக் கொண்டு பள்ளிக்கூடத்தை பார்த்தார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அந்த பிள்ளைகளுக்கு நான் ஏன் சட்டம் கொடுக்கக்கூடாது என்று முடிவு செய்து அரசு ஒரு ஆண்டுக்கு 4 யூனிஃபார்ம் வழங்கியது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இது சமூக நீதி இல்லையா? அதோடு இல்லை. அப்படி படிக்கின்ற குழந்தைகள், சட்டை வாங்குவதற்கே வசதி இல்லாத பெற்றோர்கள், அந்த பிள்ளைகளுக்கு புத்தகம் யார் வாங்கி கொடுப்பது, எழுதுவதற்கு பேனா யார் வாங்கி கொடுப்பது, பென்சில் யார் வாங்கி கொடுப்பது, ரப்பர் யார் வாங்கி கொடுப்பது, அதையும் நானே கொடுக்கிறேன் என்று சொல்லி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு விலையில்லாத புத்தகமும் நோட்டும் வழங்கிய சமூக நீதி காத்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதோடு இருக்கிறாரா? அந்த பிள்ளைகள் ஒரு 4 கிலோமீட்டர் செல்ல வேண்டும் என்று சொன்னால் குறித்த நேரத்துக்கு பள்ளிக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்திய துணைக்கண்டத்தில் எந்த மாநில முதலமைச்சரும் கொண்டு வராத திட்டம். அந்த குழந்தைகளுக்கு சைக்கிளை கொடுத்து பள்ளிக்கு செல்லக்கூடிய முதல் திட்டத்தை வழங்கியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இது சமூக நீதி இல்லையா? இங்க சொல்லியிருக்கிறார். தங்கள் தென்னரசு நிதிநிலை அறிக்கையிலே இந்த திட்டத்தை தான் சொல்லியிருக்கிறார். இது சின்ன திட்டம், இதை பெரிய திட்டமாக இருக்கிறார். எல்லா மாணவர்களுக்கும் சைக்கிள் கொடுத்தார். அல்ல லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்கும் சைக்கிள் கொடுத்தார். 10வது 11வது செல்கின்ற மாணவ பிள்ளைகள் உணவறிவு அதிகமாக வந்துவிட்டது. மடிக்கணியை ஒரு மடிக்கணி 15,000 ரூபாய் என்று சொல்லி 52 லட்சம் குழந்தைகளுக்கு வாரி வழங்கினாரே, இது சமூக நீதி இல்லையா? அதோடு இல்லை, சமூகத்தில் ஏற்றத்தாழ்வோடு இருந்து கொண்டிருக்கின்ற ஏழை எளிய மக்கள் மேம்படுத்துவதற்காக கிராமத்தில் இருக்கின்ற விதவைகள், வசதி இல்லாதவர்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், அவர்கள் வாழ்வு மேம்படும் என்பதற்காக இலவசமாக மாடி கொடுத்தார்கள், ஆடி கொடுத்தார்கள், கோழி கொடுத்தார்கள். இது சமூக நீதி மாற்றம் இல்லையா? அதற்கு மேலாக ஏழை குடும்பத்திலே 4 பெண் பிறந்து விட்டால் அந்த பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முடியாத ஒரு அவலங்கள் இருக்கிற பெற்றோர்கள் சிரமப்படுகிறார் என்று சொல்லி அந்த பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக தாலிக்கு தங்கம் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அந்த பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய 20 கொடுத்தார்கள். 2016 ஒரு சவரன் நகை கொடுத்து அந்த ஏழை பெண் பிள்ளைகளுக்கு படிக்க திருமணம் செய்து வைத்தார்கள். இது சமூக நீதி மாற்றம் இல்லை. நீங்கள் நிறைய செய்தி என்று சொல்ல முடியுமா? அது மட்டுமல்ல, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்கு துயரப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள். கட்டிய கணவன் அடிக்கின்றார், உதைக்கின்றார், தான் மானபங்கப்படுத்தப்படுகிறார். அப்படி அவமானப்படுகின்ற செயலை காவல் நிலையத்துக்கு சென்று சொன்னால் அங்கே இருக்கின்ற ஆண் காவலர் அல்லது துணை ஆய்வாளரோ போய் படைப்போ இதை சொல்ல வேண்டியது அப்படின்னு அந்த பெண்ணினுடைய சங்கடங்களை வேதனைகளை பகிர்ந்து கொள்ளாமல் ஒரு ஆணாதிக்கத்தோடு கிடக்கின்ற நிலையை புரிந்து கொண்ட புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆசிய கண்டத்தில் இது சமூக நீதி இல்லையா? அனைத்து காவல் பெண்காவல் பிள்ளைகளை கொண்டு வந்த பின்பு அந்த சகோதரிகள் போய் சொல்லுகின்ற பொழுது அந்த பெண்மணியும் துணை ஆய்வாளரும் ஆய்வாளர் பெண் என்ற காரணத்தினால் இறக்குமத்தோடு கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்தார். நடவடிக்கை எடுக்கும் போது அந்த கணவன் அவமானப்பட்டு மனைவி அழைத்துக் கொண்டு செல்கின்ற நிறைய காட்சிகள். இது சமூக நீதி இல்லையா? அதோடு மட்டுமல்லாமல் ஏழை எளியவர்கள் வாழ்ந்த வேண்டும் என்பதற்காக இந்திய துணைக்கண்டத்தில் யாரையே கொண்டு வராத திட்டம். விலையில்லாத அரிசி, ரேஷன் கடையில் 20 ரூபாய் அரிசி விலைக்கு போட்டது. 1,70,000 ரேஷன் கடைக்காரர்களுக்கு விலையில்லாத 20 ரூபாய் அரிசி வழங்கிய ஒரே முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்தியாவில் யாரும் இல்லை. இது சமூக நீதி மாற்றம் வராதா? இப்படி சொல்லிக் கொண்டே செல்லலாம். கருமையிலிருந்து ஈழத்துக்கு செல்கின்ற வரை ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒவ்வொரு திட்டங்களை பார்த்து செய்து சமூக நீதியை மாற்றியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். நான் கேட்கிறேன், இதெல்லாம் சொன்னாங்க அறிவுசார் பொருளாதாரம் உலகை வெல்லும் இளைய தமிழகம். இந்த 7 வருது. நான் கேட்கிறேன், உலகை வெல்லும் இளைய சமூகம் சொல்றீங்க.
எப்போ உலகை இந்த சமூகம் இளைஞர் வெல்லுவார்கள்? கல்வி அறிவு. அந்த கல்வி அறிவை யார் கொடுத்தார்கள்? கருணாநிதி கொடுத்தாரா? ஸ்டாலின் கொடுத்தாயா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனியார் கல்லூரிகளை அனுபவித்த காலத்தினால்தான் பல பொறியியல் கல்லூரிகள் வந்தது. நூற்றுக்கணக்கான பொறியியல் கல்லூரிகள் வந்த காலத்தினால்தான், அரசு கல்லூரி வந்த காலத்தினால்தான் நிறைய மாணவர்கள் படித்தார்கள். அப்படி மாணவர் படித்த காலத்தினால் உலகம் முழுவதும் தமிழர்கள் வேலைக்கு செல்ல சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா. இது மறுக்க முடியுமா? ஏன் என்று சொன்னால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலே, எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே 10 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் 14 மருத்துவக் கல்லூரிகள் வந்திருக்கிறது. 1, 2 அல்ல, 16 மருத்துவக் கல்லூரிகள். நம்முடைய எடப்பாடியார் ஆட்சியில் 4 ஆண்டு காலத்தில் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து சாதனை படைத்திருக்கிறார். ஸ்டாலின் எத்தனை கல்லூரி கொண்டு வந்த? கருணாநிதி எத்தனை கல்லூரி கொண்டு வந்தார்? சொல்றேன், உலகை வெல்லும் இளைய தமிழகம் சொல்றேன். சும்மா வந்து அலங்கார வாசலை போட்ட போதுமா? அதற்கு கருப்பொருளை உருவாக்க வேண்டாமா? அப்படி கருப்பொருளை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, எங்களுடைய எடப்பாடியார். ஏன் இந்த எடப்பாடியார் சேர்ந்தோம் என்று சொன்னா, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 69 இடஒதுக்கீடு கொள்கையை கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வந்த பின்பு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து கொண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய ஆட்சி இருந்த போது இந்த நீட் தேர்வு வந்தது. அந்த நீட் தேர்வை வருவதற்கு கையெழுத்திட்டதே இந்த கூட்டணி தான். அப்படி வந்து நம்முடைய முன்னாள் முதலமைச்சர், கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் யாரும் அவருக்கு கோரிக்கை வைக்கல, யாரும் அவருக்கு பெட்ஷீட் கொடுக்கல, எந்த அறிவாளிகளும் சிந்தனையாளர்களும் சொல்லல. ஆனால் ஒரு விவசாயி, கிராமத்திலே பிறந்து கிராமத்திலே வளர்ந்தவர், கிராம பள்ளியில் படித்த காரணத்தினால் கிராம பள்ளியில் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க வேண்டுமே என்பதற்காக அந்த இடஒதுக்கீட்டில் படித்தார். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடாக 7 விழுக்காடுகளை சட்டமாக ஏற்றி கையெழுத்திட்டு உடனே அறிமுகப்படுத்தினார். கவர்னர் உடனே கையெழுத்து வாங்கினார். 7%. இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ல எவ்வளவு பேர் சேர்றான்? 900 பேர் சேர்றான். ஒருத்தர் 2 பேர் இல்ல. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற, கிராமத்தில் படிக்கிற பையன் 900 பேர் சேர்றான்னா அதுக்கு காரணம் அண்ணா திமுக, அதற்கு காரணம் எடப்பாடியார், அதற்கு காரணம் இந்த இயக்கம். நீ எங்க போய் அறிவு சார்ந்த தமிழகத்தை கொண்டு வர? புரட்சி தலைவர் அம்மாவர்களும் எடப்பாடியார்களும் பல கல்லூரிகளை, பல பொறியியல் கல்லூரிகளை, பல மருத்துவக் கல்லூரிகளை, பல சட்டக் கல்லூரிகளை, பல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கல்லூரிகளை, பல அறிவியல் கல்லூரிகளை கொண்டு வந்த காரணத்தினால் 2035 52 விழுக்காடுகள் வர வேண்டும் என்ற நிலையில் 2017 19 52 விழுக்காடுகள், அதாவது +2 படிச்ச 100 பசங்கள்ல 52 பசங்க ஹையர் ஸ்டடி காலேஜுக்கு போற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அதை உருவாக்கி கொடுத்தவர் புரட்சி தலைவர் அம்மா, எடப்பாடியார். எங்க சமூக நீதி பற்றி பேசுற? யாரை ஏமாத்துற? மக்களை இந்த அலங்கார சொல்ல வைத்துக் கொண்டு ஏமாற்ற கூடாது. நான் கேட்கிறேன், இன்னைக்கு சமூக நீதிக்கு சொந்தக்காரர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள், அண்ணா திமுக தொண்டனுக்குத்தான் அந்த உரிமை உண்டு. பெருமையாக சொல்லக்கூடிய உரிமை ஒவ்வொரு அண்ணா திமுக தொண்டனுக்கும் உண்டு. உனக்கு இல்லை. வேணும்னா சொல், வேணும்னா வரையா. இதே பக்கத்தில் சமூக நீதி பத்தி பேசலாம். இதை சொல்லிதான் மக்கள் ஏமாற்றிட்டு இந்த சமூக நீதி பத்தி பேசலாம். வாங்க, நான் தயார், யாரும் இருந்தாலும் சரி. அதே நேரத்தில் இன்னைக்கு பட்ஜெட் போட்டுட்டாங்க. இந்த பட்ஜெட் முன்னாடி இன்னொரு சப்ஜெக்ட் சொல்லிடுறேன். ஒரு போஸ்ட் போட்டாங்க பார்த்தீங்களா? ஸ்டாலின் புலர் என்ன பண்ணா, பாசிசம் வீழட்டும், இந்தியா வீழட்டும். இது எல்லாம் ஒரே ராஜ்யத்தில் பார்த்தா தமிழ்நாடு முழுக்க சிவப்பு போஸ்ட் விட்டாங்க. நான் கேட்கிறேன், பாசிசம் என்றால் என்ன?
திரு ஸ்டாலின் கேட்கிறேன், பாசிசம்னா ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல், அதிகாரத்தை ஒருவரே எடுத்துக்கொள்வது, யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. இதுதான் பாசிசம். இந்த பாசிசம் நீடிட்டு நான் கேட்கிறேன், திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு கட்சி என்பது ஒரு பொதுவான சொத்து. அந்த பொதுவான சொத்துக்கு தன்னுடைய உழைப்பால் திறமையால் ஒருவர் தலைவராகிறார். வேறு அண்ணா பெருந்தகை அவர்கள் தந்தை பெரியாரிடத்திலே பணியாற்றினார். அப்பொழுது தந்தை பெரியாரை அண்ணா தலைவராக ஏற்றுக்கொண்டார். அப்படி அண்ணா தலைவராக பெரியாரை ஏற்றுக்கொண்ட பொழுது அவருக்கு அரசியல் வருவதற்கு விருப்பமில்லை. விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், பகுத்தறிவு கொள்கைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய சிந்தனை. இந்த பகுத்தறிவு கொள்கையை சட்டமாக்க வேண்டுமா என்ற சிந்தனை பெரியாரிடத்தில் இல்லை. ஆனால் வேறு அண்ணாவிடத்தில் அந்த சிந்தனை இருந்தது. தந்தை பெரியாருடைய கொள்கையில் பகுத்தறிவு கொள்கைகள் பிரச்சாரம் செய்துவிட்டால் மட்டும் போராது, அதை சட்டமாக்க கொண்டு வந்து சட்டமுறைப்படுத்தி மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அப்படி எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு சூழல் என்று சொன்னால் அது அரசியல் கட்சி வேண்டும், மக்களுக்கே தேர்தல் நிற்க வேண்டும், வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். ஆட்சி அமைத்த பின்புதான் சட்டமன்றத்திலே சட்டத்தை இயக்க முடியும். எவ்வளவு சிந்தனை பாருங்க. வேறு அண்ணா பெருந்தகைக்கு எவ்வளவு பெரிய சிந்தனை. தன் தலைவரத்திலே வெளிவருகிறார், திராவிட முன்னேற்ற கழக கட்சியை துவக்குகிறார், துவக்க பின்பு ஆட்சிக்கு வருகிறார். தந்தை பெரியார் அவர்கள் என்னென்ன திட்டங்களை பகுத்தறிவு சிந்தனையை கொண்டு வந்தாரோ அதையெல்லாம் சட்டமாக கொண்டு வருகிறார். அதையெல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமாக கொண்டு வருகிறார். நான் கேட்கிறேன், அவர் தலைவர் மறைகிறார், திரு கருணாநிதி அவர்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் தலைமைக்கு இருக்கிறார். அங்குதான் ஆரம்பமாகிறது. அண்ணா அவர்கள் தனக்கென்று வாரிசை யாரும் வைக்கவில்லை. திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே ஒரு முடிவெடுக்கிறார். அதிகாரம் மக்கள் செல்வாக்கு இரண்டு, நம்மிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, மக்கள் செல்வாக்கு எம்ஜிஆர் இடத்தில் இருக்கிறது. ஒரே முறையில் இரண்டு கட்சி இருக்கக்கூடாது. அதிகாரம் என்ற கட்சியும் இருக்கக்கூடாது, மக்கள் செல்வாக்கு என்ற கட்சியும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்றுதான் இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். அந்த முடிவின் வாயிலாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியேற்றுகிறார். வெளியேற்ற பின்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சியை உருவாக்குகிறார். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த இயக்கம் 50 ஆண்டு காலம் கடந்து 30 ஆண்டு காலம் ஆட்சி கட்டில் இருந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த 30 ஆண்டு காலத்தில் தான் தமிழகம் எல்லா துறையிலும் முன்னேறி இருக்கிறது. கருணாநிதி மறைகிறார். கருணாநிதி மறைந்த பின்பு யார் அடுத்த அந்த தலைமைக்கு வர வேண்டும்? அப்பொழுது பேராசிரியர் அன்பாளன் இருக்கிறார் வேண்டும், இல்லை இங்கே இருக்கிற துறைமுகம் இருக்க வேண்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு தலைவர் இருக்க வேண்டும். ஆனால் அடுத்த ஒரு தலைவர் வருவதற்கு வாய்ப்பை கொடுக்காமல் தன்னுடைய தன்னுடைய மகனையே அமர்த்துகிறார், மேயர் ஆக்குகிறார், துணை முதலமைச்சராக்குகிறார், கட்சியினுடைய தலைமை பொறுப்பை அவரிடத்தில் ஒப்படைக்கிறார். பாருங்கள், அப்படி தலைமை பொறுப்பெடுத்த உடனே அவர் மறைகிறார், கட்சியை கைப்பற்றுகிறார். அந்த கட்சியை கைப்பற்றுவதற்கு அண்ணன் தம்பி 2 பேரும் தான் பிரச்சனை வருது. அவருடைய அண்ணன் அழகரைக்கு இவருக்கு தான் பிரச்சனை இருக்கிறது. அவர் இந்த கட்சியை கைப்பற்றுகிறார், ஆட்சிக்கு வருகிறார். மூன்றாவதாக வேறு தலைவர் வருவதாரா என்று பார்த்தால் யாரும் வரவில்லை, மாறாக அவருடைய மகனையே கொண்டு வந்திருக்கிறார். பாசிசம் என்று சொல்கிறீர்களே திரு ஸ்டாலின் அவர்களே, யாரிடத்தில் இருக்கிறது பாசிசம்? எங்களிடத்தில் இருக்கிறதா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைகிறார், யார் இந்த கட்சிக்கு தலைமை என்று சொல்லவில்லை, அடையாளம் காட்டிவிட்டு செல்கிறார் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை. தொண்டர்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை தலைவராக ஏற்றுக் கொள்கிறார்கள். இது ஜனநாயக உறவு. இங்கே பாசிசம் இல்லை. மாறாக புரட்சித் தலைவர் மறைகிறார், பல்வேறு தலைவர்கள் இடத்துக்கு போற முயற்சி செய்கிறார்கள். அப்படி முயற்சி செய்தாலும் கூட நிர்வாகிகளும் தொண்டர்களும் எடப்பாடியாரை பொதுச்செயலாக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள், கொண்டு வருகிறார்கள். இது ஜனநாயகம், இங்கே பாசிசம் இல்லை. ஆனால்
3 தலைமுறையாக இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற தந்தை, மகன், பேரன், அடுத்து இன்னொருத்தரும் கொள்ளுக்காரன் வந்துருவான். இது பாசிசம் இல்லையா ஸ்டாலின் அவர்களே? நான் கேட்கிறேன், பாசிசத்தை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லாத ஒரு நபர் திரு ஸ்டாலின் அவர்கள். இந்தியா வெள்ளட்டும், அது வெல்லும், அது வெல்லும், பார்த்துக்கலாம். பாசிசத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இவரை எதிர்கட்சியாக்கும் போது அப்ப சொன்னார், என்ன சொன்னார்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியை கடமைட்டாங்க, இந்த ஆட்சி அனுபவ ஆட்சி, இந்த ஆட்சி சரியான ஆட்சி இல்லை, இந்த ஆட்சி மக்கள் தூக்கி இருந்ததான் பேசுறாங்க. நான் கேட்கிறேன், 10 ஆண்டு காலம் புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடி அவர்கள் 10 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பிருந்தார்கள். அப்படி 10 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பிருந்த பொழுது எல்லா துறைகளிலும், அது மக்கள் நல்வாழ்வுத்துறையானாலும் சரி, நீர் மேலாண்மை துறையானாலும் சரி, கல்வித்துறையானாலும் சரி, அல்லது விவசாயத்துறையானாலும் சரி, எதாக இருந்தாலும் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்று மத்திய அரசு விருது வழங்கி இருக்கிறது. மத்திய அரசு, பிஜேபி கவர்மெண்ட். பிஜேபி கவர்மெண்ட் எத்தனை இருக்கு? 17 மாநிலங்கள்ல பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு. அந்த மாநிலம் எல்லாம் வாங்கல. தமிழ்நாடு வாங்கிச்சுன்னா சிறந்த மாநிலமா இல்லையா? அது ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்ன இல்லையா? இந்தியாவில் எந்த மாநிலமும் 52 விழுக்காடு மாணவர்கள் உயர்கல்விக்கு போல தமிழ்நாட்டில் தான் வந்தாங்க, வேற எந்த மாநிலத்திலும் இல்லை. அப்படி முதன்மையான மாநிலமாக கொண்டு வந்த இந்த மாநிலத்தில் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் பட்ஜெட் போடுறார். பட்ஜெட் போட்டு 3 வருஷம் ஆகும். 3 வருஷத்துல இந்த வருஷம் போட்டு பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 3,48,000 கோடி வரவு செலவு திட்டம். அந்த நிதிநிலை அறிக்கையில் 3,48,000 கோடி. அந்த 3,48,000 கோடியில பற்றாக்குறை எவ்வளவுனா 1,09,000 கோடி பற்றாக்குறை. பற்றாக்குறைனா அது கடன். 2,00,000 சில்லற கோடி தான் நிர்வாக செலவு. இந்த நிர்வாக செலவு வளர்ச்சி செலவு 2 செலவு. அரசுடைய ஆட்சியுடைய நிர்வாக செலவு. நிர்வாக செலவு என்ன? சம்பளம், அது இது எல்லாம். அந்த வளர்ச்சி, அந்த வளர்ச்சிக்கு எவ்வளவு ஒதுக்குறீங்க? நான் பின்னாடி வரேன். 1,09,000 கோடி இந்த ஒரே வருஷம். கடந்த 2 வருஷம் 2,48,000 கோடி. ஆக இந்த 3 ஆண்டுகள்ல இவர்கள் கடன் வாங்குறது மொத்தம் 3,33,336 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. நீ பேசுற, உனக்கு என்ன யோகிதை இருக்குது? உனக்கு என்ன அருகதை இருக்கு? அண்ணா திமுக ஆட்சியை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது? ஆட்சியுடைய அலங்கோலத்தை பத்தி, ஊரக வளர்ச்சித்துறை, அதாவது உள்ளாட்சித்துறையில நம்ம கிராம ரோடு, கிராம சாலைகள் இல்ல, வில்லேஜ் முத்தப்பட்ட ரோடு தமிழ்நாடு மொத்தம் எத்தனை லட்சம் ரோடு இருக்குன்னா 1,56,000 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. எவ்வளவு? 1,56,000 கிலோமீட்டர் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற கிராம சாலைகள். அந்த 1,56,000 கிலோமீட்டர் நீ ரிப்பேர் பண்ணணும், போக்கு போன இடத்துல மறுபடியும் தார் போடணும், ஜல்லி போன இடத்துல WB போடணும். இதெல்லாம் போட்டா எவ்வளவு ஒதுக்கிட்டாங்கன்னா இந்த நிதிநிலை அறிக்கையில வெறும் 1000 கோடி. 1000 கோடியில எத்தனை கிலோமீட்டர் போடுவேன்? அந்த அவரு சொல்றாங்க 2,000 கிலோமீட்டர். 1,56,000 கிலோமீட்டர் உள்ள இந்த தமிழகத்தில் இந்த நிதிநிலை அறிக்கையில் வெறும் 1000 கோடி ஒதுக்கி 2,000 கிலோமீட்டர் போனா மீதி இருக்கிற 1,54,000 கிலோமீட்டர் என்ன ஆகுது? அது எவ்வளவு பாதிச்சிருக்கு? சாலைகள் சரியா இல்லை. ஏன் இந்த கார்பரேஷனே சாலை சரியா இல்லை, எந்த வேலையுமே செய்யறதில்லை. நீ பேசுற மிகப்பெரிய கதை பேசிட்டு இருக்கிற. 1,54,000 கோடி கிலோமீட்டர் வேலையை செய்யல, சும்மா பேர் மட்டும் வைக்கிற. இன்னொன்று சொல்ற, அதாவது முதலமைச்சர் தாயுமானவர் திட்டம். நான் கேட்கிறேன், அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் தாயுமானவர் திட்டம்னா ஏன்னா உங்களுக்கு தெரியணும், ஆதரவற்றோர், தனித்து வாழும் முதியோர், ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள்,
பெற்றோர் இழந்த குழந்தைகள், மனநலம் குன்றியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், சிறப்பு குறைபாடு உடைய குழந்தைகள் உள்ள குடும்பங்கள், இப்படி சமூகத்தில் விளிம்பு நிலையில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள். அது எவ்வளவு பேரு? 5 லட்சம் குடும்பம். அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். நான் கேட்கிறேன், இந்த 5 லட்சம் பேரு குடும்பத்தை ஐடென்டிஃபை பண்ணி அந்த குடும்பங்கள் வசதியான நிலைக்கு கொண்டு வருவதற்கான திட்டம் தான் முதலமைச்சர் தாயுமானவர் திட்டம். அதுக்கு எவ்வளவு நிதி வைக்கிறீங்க? அனௌன்ஸ் பண்ணிட்டேன். முதலமைச்சர் தாயுமானவர் திட்டம் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். இந்த அனௌன்ஸ் பண்ண ஸ்கீமுக்கு இந்த நிதிகளை இருக்கிற எத்தனாயிரம் கோடி ஒதுக்கிற ஒத்த ரூபாய் ஒதுக்கல, ஒரே ஒரு ரூபாய் ஒதுக்கல. அப்படின்னா யாரு மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. ஸ்டாலின் இவங்களை ஏற்கனவே இந்த இவங்களுக்கு எல்லாமே தான் இது என்னன்னா சொல்லுமோ அதுக்கு எல்லாமே புரட்சி தலைவர் அம்மா ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்படி கணவனில் இருந்தவங்களுக்கு ஆடு கொடுத்தாங்க, ஒரே குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிறதுக்கு மாடு கொடுத்தாங்க, விதவைக்கு கோழி கொடுத்தாங்க, அவங்க வாழ்வதற்காக. இந்த திட்டம் எல்லாம் சமூக மறுமலர்ச்சிக்காக கொண்டு வந்த திட்டம். ஆனா நீ வெறும் வாய சொல்ற, ஒரு ரூபாய் ஒதுக்கல. இப்படி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. எதுவுமே செய்யல, எதுவுமே செய்யாத இன்னைக்கு ஜம்முன்னு அப்படியே போயிட்டு. அதனால இங்க அரசியல் வாரிசு இங்க நம்முடைய அண்ணன் துரைமுருகன் கூட அடிக்கடி சொல்லுவார். அவர் சீனியர். அவர் சட்டசபையில் சொல்லும் போது என்ன சொல்லுவார்னா, நான் அண்ணாவோடு இருந்தேன், பெரியாரோடு இருந்தேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு இருந்தேன், எப்பொழுதுமே எனக்கு தலைவர் கலைஞர் கருணாநிதி சொல்லுவார். சொல்லிட்டு அவர் என்னன்னா ஒரு கொள்கை பிடிப்போட ஒரு தன்மான உணர்வோடு இருக்காருன்னா இல்லை. இதையும் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நான் கலைஞருக்கு தலைவரை ஏற்றுக்கொண்டேன், அவருடைய பிள்ளை ஸ்டாலினும் தலைவராக ஏற்றுக்கொண்டேன், அவருடைய மகன் உதயநிதியும் ஏற்றுக்கொள்வேன், நாளைக்கு வந்தால் அவன் பிள்ளைக்கான தேர்தல் இன்பநிதி ஸ்டாலினும் தலைவராக ஏற்றுக்கிறேன்னா, அப்படி என்றால் இந்த அதிகார பசி, இந்த அதிகார போதை, இந்த அதிகாரத்தை விடக்கூடாது என்பதற்காக எப்படியெல்லாம் மண்டியிடுகின்ற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அவர்கள் இந்த சமூகத்திற்காக இல்லை, இந்த நாட்டிற்காக இல்லை, தங்களுக்காக இருந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்காக இருந்த நாட்டினால்தான் திரு கருணாநிதி மறைவுக்கு முன்பு அவருடைய மகன் ஸ்டாலின், அவருக்கு அடுத்ததாக அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின், அவருடைய தங்கை கனிமொழி, அவருடைய மருமகன் கலாநிதி பாரன் எம்பி பேரு தயாநிதி பாரன். இந்த பக்கம் எல்லா குடும்பமே இருக்கு பதவியில. ராஜெல்லாம் ஒரு சம்பந்தம் இல்லாத அவர் ஒரு கணிசன், அவர் பத்தி பேசாங்க. ஒரு தரம் இல்லாத பத்தி பேசக்கூடாது. புரட்சி தலைவரை பத்தி பேசுறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னைக்கு நெஞ்சில அப்படியே தெய்வமா வச்சிருக்கிற லட்சக்கணக்கான தாய்மார்கள் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு தரம் இல்லாத மனிதன் அவரை பத்தி இந்த மேடையில பேச வேண்டிய. இப்படி தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் கட்சி நடத்துகிற இந்தியாவில் ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற இரண்டாவது தலைவர் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் மகன். பாருங்க, வேலூருக்கு வேற ஆளே கிடையாதா? வேலூருக்கு ஆளே கட்சியிலே ஆள் இல்லையா? இந்த பக்கம் அவன் மகன், அந்த பக்கம் ஆற்காடு வீராசாமி மகன், அந்த பக்கம் நேரு அவர் மகன் வர போறாரு, இந்த பக்கம் பொன்முடி மகன் எம்பி. என்னங்க கொடுமை? இப்படி அந்த கட்சியில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களையும் தன்னுடைய வாரிசுகளை தன்னுடைய கட்சி தலைமைப்பதற்காக அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். அதற்கு ஒத்தாசையாக தன் குடும்பத்தை கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கும் உறுதுணையாக இருக்கிறார். இப்படி தனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயக்கம் ஆட்சியே இருக்கிறது. தவறி மக்கள் வாக்களித்து விட்டார்கள். இந்த 520 வாக்குறுதி தான் ஏமாத்திட்டாங்க. அந்த 520 வாக்குறுதியில ஒண்ணு கூட நிறைவேற்றல. அது ரொம்ப டைம் ஆயிடுச்சு.
அதனால சற்று சிந்தித்து பாருங்கள். இது நாடாளுமன்றத்துக்கு ஒருவர். நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப வேகமா இருக்கார். ஏன் ஸ்டாலின் அவ்வளவு வேகமா இருக்காருன்னா, மத்திய ஆட்சியினுடைய அதிகாரம் என்னன்னு அவர் முதலமைச்சர் தெரிஞ்சிருச்சு. நீ என்ன முதலமைச்சர் இருந்தாலும் மத்தியில பவர் என்ன, முதலமைச்சர் ஒரு முதிரை சடிக்கிற ஸ்டாம்ப் வேண்டாம். அவர் வேகமா செயல்பட முடியாது. அப்படி வேகமா செயல்பட முடியாத காரணம், இவர் தவறு செஞ்ச நிறைய தவறு செஞ்சிருக்கிறார். நிறைய தவறு செஞ்ச காரணத்தினால், ஏன்னா அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சர் சொன்னார் 30,000 கோடி ரூபாய் கொள்ளடிச்சிட்டாங்க. யாரு? மகனும் மருமகனும் சேர்ந்து, உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனும் சேர்ந்து 30,000 கோடி ரூபாய் கொள்ளடிச்சாங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார். இப்படி கொள்ளடிச்ச கூட்டம் பாதுகாக்க இருக்க வேண்டும் என்று சொன்னால் மத்தியில் வருகின்ற ஆட்சி தனக்கு கட்டுப்பட வேண்டும். அதுக்காகத்தான் ஸ்டாலின் 40 தொகுதி நாம் ஜெயிக்கணும் அழைக்கிறார். அவர் மக்களுக்கு சேவை செய்ய அழைக்கிறார். தனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒரு சுயநலத்தோடு அவர் எதிர்நோக்கி இருக்கிறார். அப்படி சுயநலத்தோடு எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த ஆட்சியாளர்கள் சரியில்லை என்பதை முடிவு கட்டுவதற்கும், இவர் சுயநலவாதிகள், இவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்பதற்காகவும், தமிழக மக்களுக்காகவே நாங்கள் இருக்கிறோம், தமிழக மக்களுடைய நலன்தான் எங்களுக்கு முக்கியம் என்று சூழ்நிலைத்து பணியாற்றுகின்ற எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாட்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும். அப்படி வாக்களிப்பதற்கு உற்ற தோழர்களாய் அருமை தொண்டர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று இந்த ஆட்சியுடைய அவலங்களை சொல்ல வேண்டும், நம்முடைய ஆட்சியுடைய செயல்பாடுகளை சொல்ல வேண்டும், நம் ஆட்சியுடைய சிறப்புகளை சொல்ல வேண்டும், நம்முடைய பொதுச்செயலாளருடைய திறமைகளை சொல்ல வேண்டும். சொல்லி வாக்குகளை கேட்டு 40 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வெற்றி பெற்றது என்ற வாய் சுற்றுகின்ற வகையில் நாம் பணியாற்ற வேண்டும் என்று கூறி, புரட்சித் தலைவி அம்மாவுடைய பிறந்த நாளிலே புரட்சித் தலைவி அம்மாவுக்கு நாம் வைக்கின்ற காணிக்கை வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும், அதற்கு கடுமையாக உழைப்போம் என்று சொல்லி நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை கழக நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.